அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவுமே புனிதமான ஒரு விஷயம். ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் எதுல வந்து அரசியல் சாயம் பூசணும் அப்படிங்கிற விவஸ்தையே இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதான் சொல்லணும். ஏன்னா வந்து டெல்லியில நடந்த கார் வெடிப்பு சம்பவம் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கி இருக்கு. நாட்டோட இறையாண்மையே கேள்வி கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். 13 உயிர் பறி போயிருக்கு. பட் ஆனா இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அதை பீகார் எலெக்ஷனோட கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னா அவங்களுடைய தேசப்பற்று எந்த அளவுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியில இந்த கார் பிளாஸ்ட் பத்தின விவரங்களை தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நேற்றைக்கு முன்தினம் கரெக்டா நவம்பர் 10ஆம் தேதி மாலை 6:52 மணிக்கு வந்து டெல்லி செங்கோட்டை பகுதியில வந்து ஒரு கார் ஆனது வெடித்து செதறுது. 13 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதோட சேர்த்து 24 பேர் காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. பல வாகனமானது சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து பல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. இது பல கோணங்கள்ல இந்த விசாரணையானது முடக்கிவிடப்பட்டிருக்கு. பல ஏஜென்சிஸ் வந்து இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்காங்க, என்ஐஏ உட்பட. தடயவியல் போன்ற பல பேர் வந்து இந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தீவிர ஆய்வுல வந்து மேற்கொண்டிருக்காங்க. பிரதமர் அவர்கள் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரையும் விடமாட்டேன், அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அவங்க தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு போய் காயப்பட்டவங்களை அவர் ஹாஸ்பிட்டல்லையும் சந்திச்சிருக்காரு. இந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பல கோணங்கள்ல விசாரணை பண்றாங்க. பல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து பாக்குறாங்க, யாரெல்லாம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. இதுல ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விவகாரமா இருக்கு. இதுல இன்வால்வ் ஆயிருந்த அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ படிப்பறிவு இல்லாம, பொழப்புக்கு இல்லாம திடீர்னு மார்க்கத்துக்காக பண்ணவங்க அப்படின்னும் கிடையாது. இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ். 6 டாக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருந்தாங்க. அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு டாக்டர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. மொத்தம் 7 டாக்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரி தான் வந்து இணைக்குது. அந்த 6 பேரோட பேர் லிஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதுல வந்து டாக்டர் உமர் அப்படிங்கிறவர் தான் இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரை பத்தின பல தகவல்கள் வந்து தேடப்படுது. டிஎன்ஏ டெஸ்ட்டுமே இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து முஜ்பில் ஷஹீல், அப்புறமா வந்து முஹிதீன், அப்புறம் வந்து ஷகீன், அதில் அகமது, அப்புறம் வந்து தஜ்முல் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதோட சேர்த்து சஜீத். இந்த மாதிரி 7 டாக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது கிடைச்சிருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. இதுல லிங்க் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை பேர் லிங்க் ஆயிருக்காங்க, என்ன மாதிரியான தாக்குதல் எல்லாம் மேற்கொள்ள தயாராக இருந்தாங்க, அது என்னென்ன அப்படின்றத பாக்குறதுல இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து விவகாரம். பட் இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க, இந்த செங்கோட்டை பகுதியில் ஏன் வந்து இந்த கார் பிளாஸ்ட் ஆனது நடந்தது, குறிப்பா நிறைய மூத்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த விவகாரம் குறித்து தெரிந்தவங்களா இருக்கட்டும், இந்த துறையில கை தேர்ந்தவங்களா இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பாம் பிளாஸ்ட் கிடையாது, கார் பிளாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நேற்றைக்கு நானுமே ஒரு மூத்த பத்திரிகையாளரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அவர் பேசியிருந்தாரு. ரொம்ப ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கெமிக்கல் தான் இதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாம் பிளாஸ்ட் நடந்தா அந்த துகள்கள் ஆனது கிடைக்கும். பட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இது கிடைக்கல. கோவையில நடந்தது என்ன பேட்டர்ன்ல நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 150 kg அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலானது சொல்லப்படுது. அதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த மாதிரியான சேதமானது ஏற்படுது. குறிப்பா செங்கோட்டை பகுதியில இது நடத்துறதுக்கு காரணம் த்ரெட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமா இருக்கலாம். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதுனால பல உலக நாடுகள்ல இருந்து நமக்கு த்ரெட்ஸ் ஆனது கண்டிப்பா இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான். இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அமைப்புமே வந்து இதுக்காக வந்து முன் வந்து இந்த நாங்க தான் செஞ்சோம்னு சொல்ல கிடையாது. இந்த பர்டிகுலர் தாக்குதல் வந்து யாரோட சாயல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜெய்ஷ்-இ முகமது தான் இது போன்ற விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு பல அறிஞர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடியவங்க முதலாவதா எடுத்து பேசக்கூடியது, பாத்தீங்களா மோடி அரசாங்கத்தின் கீழே வந்து இப்படிலாம் நடந்துருச்சு, இந்த தாக்குதல் நடந்துருச்சு, இத்தனை உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளரும் ஆளும் அரசு மற்றும் ஆளும் அரசுல கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த செங்கோட்டை கார் வெடிப்பு மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பிளாஸ்ட் நடத்துறதுக்கான திட்டம் வந்து இந்த கும்பல் வந்து செஞ்சிருந்ததா வந்து பல திடுக்கிடும் தகவல்களை வந்து வெளியிடுறாங்க. அதுல
இந்த ஒரு இடத்த இவங்க வந்து மிஸ் பண்ணாங்களே தவிர பல இடங்கள்ல பல பேரை பல எக்ஸ்ப்ளோசிவ் தயார் பண்றதுக்கான விஷயங்களையும் பல கன்ஸையும் வந்து கைப்பற்றிருக்காங்க. பல பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுல நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ். 9ஆம் தேதி ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல டாக்டர் அகமது மொஹிதீன், அப்புறம் வந்து முகமது சாஹில், அப்புறம் வந்து அசாத் சுலைமான் அப்படிங்கிற 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதை தொட்டு 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கேப்சர் பண்றாங்க. அதாவது ஒரு நபர், அதாவது டாக்டர் அதில் அகமது அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெய்ஷ் முகமதுக்கு ஆதரவான ஒரு போஸ்டர் வந்து ஒட்டுறாரு. இது சிசிடிவி காட்சிகள்ல பதிவாகுது. யார் அந்த நபர் அப்படின்னு புடிச்சு பார்க்கும் பொழுது இவர் ஒரு டாக்டர். ஆனா இவரோட லாக்கர்ல AK-47 இருந்தது. நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் தயார் பண்றதுக்கான விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது ஃபரிதாபாத்ல. இதுல இவர் பெரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அதை தொட்டு வந்து அங்க இருந்து அப்படியே வந்து ஹரியானா போலீஸ்க்கு ஜம்மு காஷ்மீர் போலீஸ்க்கும் வந்து சில தடயங்கள் கிடைக்குது. அதை தொட்டு வந்து முசிமில் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இவரை வந்து பிடிக்கிறாங்க. இதுல வந்து 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் ஆனது கிடைக்குது. 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் மேக்கிங் கெமிக்கல்ஸும் இவங்க கையில கிடைக்குது. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அளவுல பெருசு. இப்ப வெடிச்சது அவங்க சொல்றது வந்து ஒரு 100ல இருந்து 150 கிலோ இருக்கும் அப்படின்னு. இந்த 2900 கிலோ வெடிச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. இது வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரியான தாக்குதல்களே நடக்கல. இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பல காலத்துக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தாக்குதலானது நடந்திருந்துச்சு அப்படிங்கிற டேட்டாஸ் சொல்லுது. ஸோ இதை தொட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இவங்களுக்கு லீட் கிடைக்கல. சில டாக்டர்ஸ் சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்தது வந்து இந்த லிங்க் வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸிடமும் கிடைக்க அதே 10ஆம் தேதி ஒரு பெண் டாக்டரை வந்து இவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அவங்களை கைது பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்க. இவங்களும் இந்த மாதிரியான ஜெய்ஷ் முகமது கீழே இவங்க கார்லயே வந்து பாத்தீங்கன்னா AK-47 போன்ற ஆயுதங்களானது கிடைக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்ல வந்து பாதி வந்து இவங்க டிஸ்மேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களை டிடெக்ட் பண்ணிடுறாங்க, நியூட்ரலைஸ் பண்றாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா நடந்ததுதான் இந்த விவகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து ஏதோ ஒரு இதுல மிஸ் ஆயிருக்கு. அதனால ஏற்பட்ட சேதம் தான் இந்த 13 உயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இங்க இருக்கக்கூடிய சோ கால்ட் அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்றது என்னன்னா மோடியும் அமித்ஷாவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா கம்பேரிசன் 2014 அப்புறம் நடந்த சம்பவங்கள், காங்கிரஸ் பீரியட்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்னு கம்பேரிசன் எடுக்கணும். இதைத்தான் இன்னைக்கு பல பேர் வந்து வைரலா வந்து சமூக வலைதளங்களை எழுதுறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில எப்படியா இருந்தது இந்த குண்டு வெடிப்புகள், டெரர் அட்டாக் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கான டேட்டாஸும் இன்னைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஓயாம மோடி கவர்மெண்ட்டை வந்து குற்றம் சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு அரசியல்வாதிகள் தேசியவாத சிந்தனைகள் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா காங்கிரஸ் பீரியட்ல 2002ல இருந்து 14 வரைக்கும் நடந்த அந்த டெரரிசம் அட்டாக் இருக்கு இல்லையா, அதோடைய எண்ணிக்கை அப்படிங்கறத நான் உங்க முன்பாக வைக்கிறேன். காங்கிரஸோட பீரியட்ல கிட்டத்தட்ட 1100 கேஷுவாலிட்டிஸ், கிட்டத்தட்ட மேஜரா நடந்த இன்சிடென்ட் மட்டும் 45, 2004ல இருந்து 14 வரைக்கும். இந்த காங்கிரஸ் பீரியட்ல மட்டும் ஒவ்வொரு குண்டு வெடிப்புலையும் எவ்வளவு உயிர் சேதங்கள் ஆனது நடந்திருக்கு. குறிப்பா வந்து அசாம்ல ஒரு கல்லூரியில குண்டு வெடிச்சது. அதுல வந்து 10 குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க, அதோட சேர்த்து 13 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த குழந்தைங்களோட சேர்த்து. ஸோ இதோட சேர்த்து அக்டோபர் 2004 நாகாலாந்துல ஒரு வணிக வளாகத்துல ஒரு 3 குண்டு ஆனது வெடிக்குது. 28 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. மேலும் வந்து 86 பேர் வந்து காயமடைகிறாங்க. அடுத்தது ஜூலை 2005ல வந்து ராம் ஜென்ம பூமி அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரமானது நடக்குது. இந்த பயங்கரவாத தாக்குதல்ல 5 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. 2005லயும் வந்து பாத்தீங்கன்னா சாரம்ஜீவி விரைவு ரயில்ல தாக்கப்பட்டு 14 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. மேலும் வந்து 62 பேர் வந்து காயமடைகிறாங்க. 2005 அக்டோபர்ல 29ஆம் தேதி, சரியா தீபாவளிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாட்டுடைய தலைநகரத்திலேயே வந்து 3 குண்டுகள் வெடிக்குது. அதுல உயிர் சேதம் அப்படிங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா 67 பேர் கொல்லப்படுறாங்க. 200க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைகிறாங்க. அதோட தொட்டு டிசம்பர் 28, 2005 அன்று பெங்களூர்ல ஒரு இந்தியன் அறிவியல் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச மாநாடு நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதலானது நடைபெறுது. பிப்ரவரி 18, 2006 அன்று கலுப்பூர் ரயில் நிலையத்துல வந்து 3 பயங்கரவாதிகளால வந்து தாக்குதலானது மேற்கொள்ளப்படுது. மார்ச் 7, 2006 வந்து வாரணாசியில இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்துல ஒரு குண்டு வெடிச்சு சில நிமிடங்கள்ல பல சேதங்களானது ஏற்படுது. இந்த விபத்துல மட்டும் உயிரிழந்தவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா
20 பேர் வந்து உயிரிழந்தாங்க, பல பேர் இதில் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க. அடுத்தது ஜூலை 11, 2006ஆம் ஆண்டு வந்து மும்பை உள்ளூர் ரயில் பெட்டிகள் இருக்கும் இல்லையா, இங்க வந்து குண்டுவெடிப்பு நடக்குது. கிட்டத்தட்ட 189 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் நள்ளிரவுல ஒரு பயங்கரவாத தாக்குதலானது நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரயில்ல வந்து இந்த தாக்குதலானது நடைபெறுது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பானிபட் அருகே இந்த சம்பவமானது நடக்குது. 68 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, பல பேர் வந்து காயமடைறாங்க. அடுத்தது ஆகஸ்ட் 25, 2007 வந்து ஹைதராபாத்ல ஒரு பூங்கால வந்து கோகுல் அரட்டை மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்பானது நடக்குது. 2 குண்டு வெடிப்பு, இதுல 44 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. அடுத்து மே 13ஆம் தேதி 2008 ஜெய்ப்பூர்ல ஒரு பெரிய குண்டுவெடிப்பு. இதுல 71 பேர் உயிரிழக்கிறாங்க, 185 பேர் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க. அதோட சேர்த்து 2008 ஜூலை 25 அன்று பெங்களூர்ல தொடர்ச்சியா 9 குண்டு வெடிக்குது. இதுல 2 பேர் கொல்லப்படுறாங்க, மேலும் வந்து 20 பேர் வந்து காயமடைஞ்சாங்க. ஜூலை 26, 2008 அகமதாபாத்ல பல்வேறு இடங்கள்ல 22 குண்டுகள் வெடிக்குது. 56 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, 200 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. 2008 நவம்பர் 26 அன்று மும்பை முழுவதும் வந்து 10 தீவிரவாதிகள் கொடூர தாக்குதலானதை நடத்துறாங்க. அதுல 166 பேர் வந்து கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கோர் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க. அதோட 2009 ஜனவரி கவுஹாத்தில வந்து பல இடங்கள்ல 3 தொடர் குண்டு வெடிப்புகளானது நடக்குது. பரவலா பல சேதங்களானது இந்த இடத்துல நடக்குது. 2009 அசாம்ல நால்பூரி அப்படிங்கிற மாவட்டத்துல நிறைய தாக்குதலானது நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 7 பேர் அந்த குண்டு வெடிப்புல கொல்லப்படுறாங்க, சிறுவர்கள் உட்பட 55 பேர் வந்து காயமடைறாங்க. இது வந்து 2009. பூனே குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி 2010 வந்து நடக்குது. இது வந்து ஒரு பேக்கரியில இந்த விவகாரமானது நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டு வெடிப்புல மட்டும் 17 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. மேலும் ஒரு இத்தாலி பெண்ணு, 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா சூடான் நாட்டு மாணவர்கள், ஈரான் மாணவர்கள் உட்பட 60 பேர் வந்து காயமடைறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பூனேல நடக்குது. 2010 டிசம்பர்ல வாரணாசியில நடந்த குண்டு வெடிப்புல ஒரு சிறுமி கொல்லப்படுறா, மேலும் 34 பேர் வந்து காயப்படுறாங்க இந்த விவகாரத்துல. அதே மாதிரி வந்து மும்பை குண்டு வெடிப்புகள் ஜூலை 13, 2011 அந்த சமயத்துல நடக்குது. வெவ்வேறு இடங்கள்ல பல விதமான குண்டுகள் வந்து வெடிக்குது தொடர்ச்சியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பேர் கொல்லப்படுறாங்க, 130 பேர் வந்து காயமடைகிறாங்க. செப்டம்பர் 7, 2011 டெல்லி உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு பெட்டி வைக்கப்படுது. அது வெடித்து சிதறி 11 பேர் வந்து செத்து போறாங்க, 50 பேர் வந்து காயமடைகிறாங்க. 2012 பூனே நகர்ல வந்து ஜேஎம் சாலை அப்படிங்கிற பகுதியில வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறாங்க. இதுல வந்து ஒருவர் வந்து பலியாகிறாரு. 2013 பீகார்ல இதே மாதிரியான ஒரு சம்பவம், தொடர் குண்டு வெடிப்பு ஞாயிற்றுக்கிழமையில நடக்குது. 9 இடங்களை தொடர்ந்து பண்றாங்க. 2 துறவிகள் உட்பட 5 பேர் வந்து காயமும் அடைகிறாங்க. 2013 ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்பானது நிகழ்த்தப்படுது. இதுல 18 பேர் கொல்லப்படுறாங்க, 131 பேர் வந்து காயம் அடைகிறாங்க. இது வந்து காங்கிரஸ் பீரியட்ல நடந்த ஹிஸ்டரி. இவ்வளோ தாக்குதல்கள், இத்தனை உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டேட்டாவானது சொல்லுது. ஸோ நம்ம வந்து கம்பேரிசன் காண்டி சொல்ல, தாக்குதல் எங்க நடந்தாலும் அது தாக்குதல் தான், நம்ம மக்கள் தான் அதுல உயிரிழக்கிறாங்க. இதுல ஒரு கேவலமான அரசியலை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கு. இந்த டேட்டாஸ் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் கடந்த 2000 2025 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் தீவிரவாத சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் அப்படிங்கிறது எவ்வளவா நடக்குது அப்படிங்கிற டேட்டாவை நான் உங்க முன்பாக வைக்கிறேன், பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச நாடுகளில் நமக்கு எத்தனை த்ரெட்ஸ் இருக்குது, நம்ம பிரதமருக்கு எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுக்கு பல சம்பவங்களானது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு பத்திரிகையாளர்கள் பீகார் எலெக்ஷனோட அதை கம்பேர் பண்ணி பேசுகிறதும், அல்லது வந்து இதை வச்சு ஒரு அரசியல் லாபம் தேடுறதும், இதுக்கு மோடியும் அமித்ஷாவும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இல்லாமல் வெறும் லெட்டர் பேட்ல மட்டும் கட்சி நடத்துறவன் 1000 சொல்லலாம், ஆட்சி நடத்துறவன் இந்தியாவே ஆளக்கூடியவனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் இங்க. அதுலயும் வந்து குறிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது, பத்திரிகையாளர்களுக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பொறுப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படியா மக்கள் வந்து எடுத்துப்பாங்க, ஒரு பேனிக் சிச்சுவேஷன் மக்களை தள்ளக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம கருத்து. இங்க இருக்கக்கூடிய சில பேரை வந்து கண்டிப்பாங்க, பட் ஆனால் வந்து நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான விவகாரங்களை கொஞ்சம் பொறுப்போட
கொஞ்சம் தேசப்பற்று முடிஞ்சா இருந்தா நல்லது அப்படின்னு நம்புறோம். பட் ஆனா டீஸ்டாக்ஸ் கிட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் மக்கள் நம்ம இந்த மாதிரியான சமயத்துல தேசத்துக்கு துணை நிற்கணும். எந்த விதமான அவதூறுகளையும் பரப்பாம இருக்கிறது நல்லது. முன்னாடி காலங்கள்ல என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன நடந்திருக்கு, எவ்வளவு தாக்குதல்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை தான் நான் இன்னைக்கு உங்க முன்பாக பேசியிருக்கேன். ஸோ பொறுப்புணர்வோட தேடி தெரிஞ்சுக்கோங்க. எவன் என்ன சொல்றானோ அது பின்னாடி போகாம கொஞ்சமாச்சும் படிச்ச சமூகமா நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.